تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الساعة لآتية. وقال النبي صلى الله عليه وسلم سيأتي على الناس زمان يحبون الخمس وينسون الخمس، يحبون المال وينسون الحساب، يحبون الحياة وينسون الممات، يحبون الدنيا وينسون الآخرة، يحبون القصور وينسون القبور، يحبون الخلق وينسون الخالق، فإن أمتي لا يمزقون، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு கடைசி காலம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வில் 63 ஆண்டுகளில் ஒரு பொய் கூட சொல்லாத ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் நாயகத்தை தவிர வேறு யாரும் இல்லை. பெருமானாரினுடைய செய்திகள் கடந்த கால செய்திகள், நிகழ்கால செய்திகள், வருங்கால செய்திகள் என்று நாயகத்தினுடைய செய்திகளை மூன்றாக பிரிக்கலாம். பெருமானார் வாழ்ந்த காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றியும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அதற்கு முன்னால் சொர்க்க நரகம் எல்லாம் பேசினார்கள் பெருமானார். யூதர்கள் பெருமானார் பேசியதில் ஒன்றை கூட பொய்மையாக காணவில்லை. நசாராக்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முஹம்மது சொன்னதில் ஏதாவது பொய்மை இருக்கிறதா என்றால் ஒரு பொய்யை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பெருமானார மஜ்னூன் என்று சொன்னார்களே தவிர ஒரு காலத்திலும் பொய்யர் என்று சொன்னதே இல்லை. சூனியக்காரர் என்று சொன்னார்களே தவிர ஒரு காலத்திலும் பெருமானாரை பொய்யர் என்று சொன்னதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை பாதுகாக்கிறார். நிகழ்கால செய்தியிலும் பெருமானாரிடத்திலே பொய்மை இல்லை. அபு குர்சாஃபா என்ற ஒரு நபித்தோழர் வருகிறார். பெருமானாரிடத்திலே செல்ல வேண்டும், நாயகத்தை பார்த்து எது நன்மை எது தீமை என்று கேட்க வேண்டும். பெருமானாரிடத்தில் ரசூலுல்லாஹ் நிறைய நன்மைகளை சொல்லுவார்கள், நிறைய தீமைகளை சொல்லுவார்கள், இதையெல்லாம் குறிச்சிட்டு வந்துடணும் என்று அபு குர்சாஃபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அபு குர்சாஃபா, நீ என்ன நினைத்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று நான் சொல்லட்டுமா அல்லது நீ சொல்கிறாயா? நீ உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்லட்டுமா நீ சொல்கிறாயா? அபு குர்சாஃபா, நாயகமே, நான் என்ன நினைச்சிட்டு வந்தேன் நீங்களே சொல்லுங்களேன். பெருமானார் சொன்னார்கள், எது நன்மை எது தீமை என்று கேட்பதற்காக வந்திருக்கிறாய் அபு குர்சாஃபா? நீ எதை செய்கிற போது உன் மனதிலே சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் ஏற்படுகிறதோ அதுதான் நன்மை. நீ எதை செய்கிற போது கலக்கம், பதட்டம், திடுக்கம் ஏற்படுகிறதோ அதுதான் தீமை, அதை விட்டுவிடு. நான் நிறைய சொல்லுவார்கள் என்று நினைத்தேன், பெருமானார் 2 வரிகளில் முடித்து விட்டார்கள். நிகழ்கால செய்திகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையைத்தான் சொன்னார்கள். இந்த நாயகம் வருங்கால செய்தியாக சில செய்திகளை சொல்லுகிறார்கள். வருங்கால கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். கடைசி காலத்தின் அடையாளமாக அதை இப்ப நாம 3 பிரிக்க போறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தியில் இதுவரை நடந்து முடிந்து விட்ட செய்திகள், அதிலிருந்து ஒரு 10 செய்தியையும், இதுவரை நடக்காத செய்திகள், சிறிய அடையாளங்கள் ஒரு 10 அடையாளத்தையும், இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் ஒரு 20 அடையாளத்தையும், இனி பெரிய அடையாளங்களாக பெருமானார் சொன்ன ஒரு 10 அடையாளங்கள், ஒரு 50 அடையாளங்களை மட்டும் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேரத்தில் அல்லாஹ் தான்
விசாலத்தை கொடுக்க வேண்டும். அதனால 11 மணிக்கு முடித்தாக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதனால ரொம்ப நேரம் ஆயிரும்னு பயந்துட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் இதுவரை நடந்து முடிந்த அடையாளங்கள், பெருமானாரினுடைய பிஅஸத் நபியாக வருதலும் பெருமானாரின் மரண செய்தி. ஏன்னா எல்லா நபியும் முடிந்து போனார்கள், கடைசி நபி முடிந்து போனால் கியாமத் நாள் வந்துவிடும். நபியின் வஃபாத் தான் முதல் செய்தி. இரண்டாவதாக பெருமானாரே சொன்னார்கள், கியாமத்தின் அறிகுறிகளில் ஒன்று இன்ஷிகாக்குல் கமர், சந்திரன் இரண்டாக பிளக்கும். பெருமானாரின் காலத்திலேயே அபூஜஹல் கேட்டான், இரண்டாக பிளக்க சொன்னான். பெருமானார் 2 விரல்களால் இரண்டாக பிளந்தார்கள். ஏற்கனவே இந்த வரலாறை படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக வஃபாத்து அஸ்ஹாபி, கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னுடைய தோழர்கள் வஃபாத்தாவது என்று சொன்னார்கள். சஹாபாக்களினுடைய இறப்பும் கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள், ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். ஹிஜ்ரி 15 உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய தலைமையில் உமர் ரலியல்லாஹு மதீனாவிலே இருந்து கொண்டு அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுவினுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படை சென்றது பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக செல்லுகிறது. கோட்டைக்குள்ள இருந்துட்டு ஒருத்தன் வரல. 6 மாத காலம் பைத்துல் முகத்தஸின் வெற்றிக்கு போராடுகிறார்கள். அங்கே இருக்கிற யூத பாதிரிகள் எல்லாம் முடிவு செய்தார்கள், அரைகுறை ஆடையோடு பெண்களை நடமாட விடலாம். இந்த முஹம்மதின் தோழர்கள் பெண்களில் விழ ஆரம்பித்து விட்டால் இறைவனுடைய சாபம் இறங்கும், நாம் ஈஸியாக வெற்றி கொள்ளலாம். அரைகுறை ஆடைகளோடு வருகிறார்கள். அபு உபைதா கடிதம் எழுதுகிறார்கள் உமர் ரலியல்லாஹுவுக்கு, இப்படி அரைகுறை ஆடையோடு வர்றாங்களே என்ன செய்யறதுன்னு. அவங்க பதில் கடிதம் எழுதினார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து நூரிலே சொல்லுகிறானே, குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், அபு உபைதா நம் தோழர்களுக்கு சொல்லுங்கள், முஃமின்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். சஹாபாக்கள் 6 மாத காலம் பார்வையை தாழ்த்தினார்கள். போர் இல்லாமலேயே பைத்துல் முகத்தஸினுடைய தலைவர்கள் யூத பாதிரிகள் சொன்னார்கள், உமரை கண்டுவிட்டால் நாங்கள் வெற்றி அறிவிப்பு செய்து விடுகிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, கோட்டையிலிருந்து பார்க்கிறார்கள். தௌராத்தில் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் உமரிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தார்கள். தௌராத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இருந்தது. போரே இல்லாமல் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. பெருமானார் சொன்ன அடையாளங்கள் நடந்தது. ஐந்தாவதாக லுஹூருல் ஹவாரிஜ், சஹாபாக்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம். அலி ரலியல்லாஹுவினுடைய காலத்தில் முதல்ல கொள்கை குழப்பம் என்று ஏற்பட்டது எப்பொழுது என்றால் ஹவாரிஜ்களினுடைய கூட்டத்தால் தான். அலி ரலியல்லாஹு தஆலாவை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை திட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவை ஏற்றவர்கள், உமர் ரலியல்லாஹுவை ஏற்றவர்கள், பாக்கி யாரையும் அவர்கள் ஏற்கவில்லை. லுஹூருல் ஹவாரிஜ். ஆறாவதாக அன்புக்குரியவர்களே, பெருமானார் சொன்னார்கள், ஒரு நார், ஒரு மதீனாவிற்குள்ளே மினல் ஹிஜாஸ் யஹ்ருஜ் மினல் ஹிஜாஸ், மதீனா நெருப்பு பற்றி எரியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் மறுமை நாளையினுடைய சிறிய அடையாளம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் மதீனா நெருப்பு பிடித்து எரிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அலட்டிக்கல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தமீமுத்தாரி வாருங்கள், தன்னுடைய துண்டை எடுத்து கையிலே கொடுத்து தமீமுத்தாரி இடத்திலே கொடுத்து, தமீமுத்தாரி, அந்த மதீனாவினுடைய ஓரத்தில் நெருப்பு மதீனாவை கரித்துக் கொண்டே வருகிறது, அந்த நெருப்பை நீங்கள் விரட்டி விட்டு வாருங்கள். அணைச்சிட்டு வாங்கன்னு சொல்லல, நெருப்பை விரட்டி விட்டு வாருங்கள். அவர் துண்டு எடுத்துட்டு போறாரு, நெருப்பு பிடித்து எரிகிறது, நெருப்பை மாட்ட விரட்டின மாதிரி விரட்டினாரு, மதீனாவை விட்டு நெருப்பு அகன்றது. வந்து கேட்டாரு, தமீமுத்தாரி, என்ன உமரே நீங்கள் சொன்னீர்கள், நீங்கள் சொன்னதை போன்று நான் செய்தேன். தலைவருக்கு இப்படித்தான் வழிபட்டார்கள். சொன்ன உடனே கேட்டு நடந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் ஒரு முத்தவள்ளி சொல்லட்டும் பார்க்கட்டும், தம்பி இப்படிலாம் செய்யாத, அதை சொல்றதுக்கு நீங்க யார்? நான் முத்தவள்ளி சொல்றேன், நான் முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது இல்லையா? நீங்க சொல்றது நான் கேட்கணுமா? ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம் அப்படி இல்லை. சொன்னதை அப்படியே செய்து விட்டு வந்து இருக்கிறார். நெருப்பு என்னை பார்த்து பயந்ததே என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நமக்கு தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் நீதான் பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றினாய், அதனால பெருமானார் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த தமீமுத்தாரி முதலில் பள்ளியை வெளிச்சமாக்கினார், நெருப்பை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து விடு என்று பெருமானார் துஆ செய்தார்கள். அதன் விளைவால் தான் நான் சொன்னேன், நெருப்பு தமீமுத்தாரி உனக்கு கட்டுப்படும், விரட்டினால் நெருப்பு ஓடும். அது ஓடியது.
அல்லாஹு அக்பர். அடுத்ததாக 7வது அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூதான் 2 யபுதுக்கும் கமா கிஸ்ஸாஸில் கனம், கொத்து கொத்தாக 2 முறை மக்கள் இறப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதை போல என்று உதாரணம் சொன்னார்கள். ஆட்டு மந்தையில் ஒரு ஆடுக்கு சீக்கு பிடித்தால் கொத்து கொத்தாக ஆடுகள் இறப்பதை போன்று மக்கள் இறப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்திலேயே நடந்தது. அம்வாஸ், உமர் ரலியல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அம்வாஸ். அம்வாஸிலே கொள்ளை நோய் வந்தது. இப்போ கொரோனா வந்த மாதிரி கொள்ளை நோய் வந்தது. அதுல பெரும் பெரும் சஹாபாக்கள் கொத்து கொத்தாய் இறந்தார்கள். ஒரு கபலிலே பல சஹாபாக்களை போட்டு அடக்கப்பட்டது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபிகள், அபூ உபைதத் இப்னுல் ஜர்ரா, அமீனு ஹாதிஹில் உம்மா போன்ற சஹாபிகள் எல்லாம் அங்கு இறந்து அடக்கப்பட்டார்கள். கொத்து கொத்தாய். சக்கராத்து காலையும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா 2 மனைவி 2 பேரும் ஒரே நாள்ல மௌத். ஒரே நாள்ல மௌத். இவங்க மௌத்தா போறாங்க. அந்த நேரத்திலும் எனக்கு நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து கட்டி வைங்கன்னாங்களாம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சக்கராத் ஹால்ல இருக்கிறீங்க, பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொல்றீங்க? இல்ல இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், ஒருத்தர் வஃபாத் ஆகும்போது மனைவி இருக்கிற நிலையில் வஃபாத் ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆனந்தப்படுவான் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் குடும்பத்தாரோடு இருக்கிற நிலையில் மௌத்து வர வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன் என்றார்கள். அன்பிற்குரியவர்களை, எல்லா நிலையிலும் அன்னடை பின்பற்றுகிற அருமை தோழர்களினுடைய வஃபாத். 8வதாக கிதால துருக்கு நாட்டோடு போர் நடைபெறும். அந்த போரிலே இஸ்லாமியர்கள் நிறைய பேர்கள் கொல்லப்படுவார்கள். இதுவும் கியாமத் நாளினுடைய அறிகுறி. 9வதாக சொன்னார்கள், லுஹூரு ரஜுலின் யத்ரிபில், அல்லாஹு அக்பர், யத்ரிபு நாஸ பிஸ்ஸியாத். அந்த மனிதன் கொடுங்கோல் ஆட்சி செய்வான். மக்களை சாட்டையால் அடித்து கொடுங்கோல் ஆட்சி செய்வான். அதற்கு சில ஃபுகஹாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்சி காலம். இப்படி ஒரு கொடுங்கோல் அரசனின் ஆட்சி காலம் வரும். மக்களை சித்திரவதை செய்வான். அது மாதிரியே பெண்களை கூட 40,000 பெண்களை சிறையில் அடைத்தவர் ஹஜ்ஜாஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள். 10வது பெருமானார் சொன்னார்கள், இஹ்பாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மாரிகத்தி சிஃபீன். சிஃபீன் போர் என்று ஒரு போர் வரும். சஹாபாக்களுக்குள்ளேயே 2 பிரிவுகளாக இருப்பார்கள். 2 பிரிவுகளாக இருப்பார்கள். இப்படி ஒரு போர் நடக்கும். சிஃபீன் என்ற இடத்திலே போர் நடக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். நடந்து முடிந்தது. அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கும் முஆவியா ரலியல்லாஹுவுக்கும் இடையில் நடக்கிற போர், பனிப்போர். அது போராக மாறுகிறது. 2 அணி. யார் கலீஃபா என்ற விஷயத்தில் ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. இதுல என்ன அதிசயம் தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட வேற்றுமையிலும் ஒற்றுமை இருந்துச்சு. நமக்கு ஒற்றுமையிலும் வேற்றுமை. ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்னா இருப்போம், ஆனா வேறு வேறா இருப்போம். ஆனா சஹாபாக்கள் வேறு வேறாக இருந்தாலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா முஆவியா ரலியல்லாஹுவினுடைய அணியில போய் 2 அணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. முஆவியா ரலியல்லாஹுவினுடைய அணியில போய் சாப்பிடுவாராம். அலி ரலியல்லாஹுவினுடைய அணியில போய் தொழுவாராம். முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கிறாங்க, போருக்கு வந்தியா, எதுக்குப்பா வந்த? ஏன் அணியில சாப்பிடுற, அங்க போய் தொழுகிற? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, உங்ககிட்ட சாப்பாடு நல்லா இருக்கு, அங்க தொழுகை நல்லா இருக்குன்னு. உங்கள்கிட்ட சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கு, அங்க தொழுகை நல்லா இருக்கு, அதனால இங்கே நான் தொழுகிறேன், அங்கே சாப்பிடுகிறேன். என்ன அழகான வாழ்க்கை முறை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்களில் நடந்து முடிந்த அடையாளங்கள். இதுவரை நடக்காத ஒரு 10 அடையாளங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு 10 அடையாளங்கள் இதுவரைக்கும் நடக்கல, இனிமேல் நடந்தே தீரும். அது என்ன 10 அடையாளங்கள்? ருயல் முஃமினி ஹக்கா. முஃமின்கள் பார்க்கிற கனவு எல்லாம் அப்படியே நடக்கும். பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க, என்ன கனவு பார்த்தோமோ காலை ஆன உடனே அந்த கனவு அப்படியே நடக்கும். வெளிரங்கமாக அந்த கனவு நடக்கிற போது கியாமத் நாள் வந்துவிடும். இதுவரைக்கும் வரல. நம்ம பார்க்கறதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆளும் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரியே பார்ப்பான் ஒருத்தன், இல்லையா? அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறோம். 2வதாக சொன்னார்கள், கஸ்ரத்து நிசா வகில்லத்து ரிஜால். பெண்கள் அதிகமாவார்கள், ஆண்கள் குறைந்து போவார்கள். எந்த அளவுக்கு அதிகமாவார்கள்? ஒரு ஆணுக்கு 50 பெண்கள். ஒரு ஆண் 50 பெண்களை நிர்வாகம் செய்வார்.
பெண்களின் ஆதிக்கம் நிறைய இருக்கு. பெண்கள் நிறைய இருப்பார்கள், ஆண்கள் குறைந்திருப்பார்கள். என்ன அது வெள்ள. ஆனா உலக ரீதியில பார்த்தோம் சொன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு ரிப்போர்ட். அன்பிற்குரியவர்களே, 50 பேர்கள் மிக அதிகமாக இருத்தல் என்பது இதுவரை வரவில்லை. பெருமானார் சொன்னார்கள் ஒரு நாள் நடக்கும். மூன்றாவதாக சொன்னார்கள் கஸ்ரத்து ரூம் வக்கில்லத்துல் அரப். அரபுகள் கம்மியாகி விடுவார்கள், ரோமிகள் அதிகமாகி விடுவார்கள். அரபுகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும், ரோமிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வரும். இன்னும் அதுவரை நடக்கவில்லை. நான்காவதாக சொன்னார்கள் இஹ்ராஜுல் அர்லி குனூஸா. அல்லாஹு அக்பர். பூமி அதற்குள் இருக்கிற கனிமங்களை எல்லாம் தூக்கி வெளியே தள்ளுமா. பூமிக்குள்ள எவ்வளவு இருக்கு? வெள்ளியாக, தங்கமாக, இரும்பாக, இல்லையா, தாதுவாக, கேஸாக, பெட்ரோலாக, பூமிக்குள்ள என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் வெளியே தூக்கி எறியும். மக்கள் இந்த பொருளாதாரம் இது எதுவும் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்குவார்கள். இப்படி ஒரு நிலை வரும். அப்பொழுது கியாமத் வந்துவிடும். இதுவரைக்கும் இந்த அடையாளம் இன்னும் வரவில்லை. ஐந்தாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ருஃபிஅல் குர்ஆன் ஃபீ சுதூரிஹிம். ஹாஃபில்களுடைய உள்ளத்திலிருந்து, மக்களின் உள்ளத்திலிருந்து குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். ஒரு ஹாஃபில் கூட இருக்க மாட்டார். குர்ஆன் ஓத தெரிந்தவரை தேடுவார்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்களை தேடுவார்கள், கண்ணுக்கு கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு லட்சோபலட்சம் ஹாஃபில்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகுபடுத்தி இருக்கிறான் இந்த உம்மத்தை. உலகத்திலேயே அதிக குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் இருக்கிறார்கள். திருக்குறளை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தௌராத்தை மனப்பாடம் பண்ணால் 4 பேர் தான், இல்லையா? இன்ஜீலை மனப்பாடம் பண்ணால் 2 பேர் தான். ஆனால் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எத்தனை கோடி பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலம் வரும் அவர்களின் உள்ளத்திலிருந்து குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆறாவது அடையாளமாக சொன்னார்கள் ஒரு காலம் வரும் யதகல்லமு ஸஜர் ஹதா யஹூத். மரம் பேசுமாம். இவன் தான் யூதன், இவனை கொண்டு விடுங்கள், இவனை கொண்டு விடுங்கள் என்று மரம் பேசும். அப்படின்னா இதுக்கு விளக்கம் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், இந்த யூதர்களின் தீங்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா படைப்பினங்களுக்கும் தீங்களிப்பான். எல்லா படைப்பினங்களும் அவனை வெறுக்கும். அவ்வளவு மோசக்காரன் அவன். அதனால எல்லா படைப்பினங்களும் காட்டுமாம் இவன் யூதன், இவனை கொன்று விடுங்கள் மரங்கள். இல்லல் ஹர்கத், ஹர்கத் என்ற மரத்தை தவிர. இந்த ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இஸ்ரேல் போனா தெரியும், எல்லா இடத்துலயும் ஹர்கத் மரமா நட்டு வச்சிருக்கான். அவனை காட்டி கொடுக்காத மரமா இப்பயே ரெடி பண்ணிட்டான். காரணம் முஹம்மது சொன்னது உண்மை என்றவனுக்கு தெரியும். அல்லாஹு அக்பர். ஏழாவதாக தகல்லம சிபா ஓ துயூர். பறவைகள், பட்சிகள் எல்லாம் மனிதனிடத்தில் பேசும். இப்படி ஒரு காலம் வந்துவிடும். பறவைகள் பேசும். இன்னைக்கு கிளி பேசுது. ஒரு ஊருக்கு பள்ளப்பட்டிக்கு போய் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ட்ரெயினர் வச்சு பழக்கி இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சோன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் கிளி ட்ரெயினர். இது போன்று எல்லா பறவைகளும் பேசும். இது கியாமத்தின் அறிகுறி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எட்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத்துல் ஹிந்த். இந்தியாவில் ஒரு பெரும் சண்டை நடக்கும். இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் பெரும் சண்டை நடக்கும். 2 பகுதிகளிலும் பெரும் உயிர் போர், உயிர்கள் நிறைய சேதமாகும். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இதுவரை வல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாயகத்தினுடைய வாக்கு முந்திவிட்டது உண்மை. 9வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவுதுன் நாஸி இலல் அஸ்லிஹா வல் பர்கூபத்தில் மவ். அன்பிற்குரியவர்களே, கதீமா, இந்த மக்கள் பழமையின் பக்கம் திரும்பி விடுவார்கள். பழமையின் பக்கம் திரும்பி விடுவார்கள். மர்கூபே கதீமா, பழைய வாகனம், ஆக பழைய சைக்கிள் இருந்தா அதுல போகிறதுக்கு ஆசைப்படுவான். ஆக பழமையான பொருளை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சட்டியை தூக்கி வச்சிருப்பான். என்னன்னா இது பண்டைய பொருள் என்று சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குது, இனி எல்லோருமே அதை ஆசைப்படுவார்கள். இல்லையா? பெட்ரோல் விற்கிற விலைக்கு பழமைக்கு ஆட்டோமேட்டிக்கா தானா வந்துருவான், நடக்க ஆரம்பிச்சிருவான். அன்பிற்குரியவர்களே, இல்லையா? சைக்கிள் வியாபாரிகள் எல்லாம் நிறைய பள்ளிகளை உட்கார்ந்து துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் பெட்ரோல் விலை 150க்கு போக வேண்டும் என்று. அன்பிற்குரியவர்களே, என்ன பழமையின் பக்கம் மக்கள் திரும்பி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 10வதாக ஹுதிமல் காபா, காபத்துல்லாவை
இடிக்கப்படும். காபாவை இடிக்கப்படும். நாயகத்தினுடைய காலம், நாயகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி காபாவை இடிப்பதற்கு யானைப்படை வந்தது. யானைப்படை, ஆபிரகாமினுடைய யானைப்படை. ஆனா காபாவில் பக்கத்துல கூட போக முடியல, பக்கத்துல கூட போக முடியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபாபில் பறவைகளின் மூலமாக ஆபிரகாவையும் ஆபிரகாவினுடைய யானைப்படைகளையும் தூள் தூளாக அல்லாஹ் மாற்றினான். ஆனால் கியாமத்தினுடைய அறிகுறியில் காபாவை இடிக்கப்படும். சஹாபாக்கள் யார் இடிப்பார்கள் நாயகமே என்று கேட்கிற போது அபிசீனிய ஹபசி நீக்ரோவில் ஒருவன் காபத்துல்லாவை இடிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த 10 அடையாளம் இதுவரை வரவில்லை, இனிமேல் வரும். இன்னொரு 20 அடையாளங்கள் இருக்கிறது. அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அடையாளம். அது என்ன அந்த 20 அடையாளங்கள்? முதலாவது அமாத்து ஸலா, தொழுகையை மௌத்தாக்கி விடுவார்கள் இந்த உம்மத்துக்கள். பெருமானார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அமாத்து ஸலா, தொழுகையில் யாருக்கும் கவனம் இருக்காது. தொழுகையை இந்த உம்மத்து மௌத்தாக்குவார்கள். சரியா தொழுகை வரமாட்டா, ஒன்னு தொழுகை தெரியாது இல்லையா? சமூகத்தில் நிறைய கொடுமைகள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சில பேர் ஜுமாவுக்கு வரக்கூடிய தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். ரமலானுக்கு சீசன் பறவைகளை போல, வேடந்தாங்களுக்கு வருகிற சீசன் பறவைகளை போல ரமலானுக்கு மட்டுமே வந்துவிட்டு அல்லாஹ்வை அடைய நினைக்கிற சீசன் பறவைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வருஷம் வருஷம் வரக்கூடிய தொழுகையாளிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனாலதான் அன்றைக்கு சொன்னார்களாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், 40 நாள் இமாம் ஜமாத்தோட தக்பீர் தக்ரீமாவோட யார் தொழுகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு எருமை மாடு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எருமையினுடைய வேல்யூ காரணம் பால் கறந்து ஒரு நாளைக்கு 20-40 லிட்டர் பால் கறந்து விற்றுடுவாங்க. எருமை மாடு ஃப்ரீன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர், ஒரு கூட்டமே தொழுகைக்கு வந்தது. 40 நாள் முடிந்தது. 40 நாள் முடிஞ்ச உடனே ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் யாருக்கெல்லாம் எருமை மாடு வேணும்னு கேட்கிறப்ப, நாங்க தொழுகையாளி ஆனதே பெரிய விஷயம், நாங்க தொழுகையாளி ஆயிட்டோம், எங்களுக்கு எந்த மாடு வேணாம், சொர்க்கத்தில் எல்லாம் இடம் கொடுத்தா போதும். இந்த ஹதீஸ் அப்படியே வச்சு ஒரு இமாம் பயான் பண்ணிட்டார். அப்படியே வச்சு யாரெல்லாம் 40 நாள் தொடர்ந்து நம்ம சமூகத்தில் தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு மாடு ஃப்ரீ, ஜெர்சி பசு ஃப்ரீ. அல்லாஹ் அக்பர். அடுத்த நாள்ல இருந்து இல்லையா 5000 பேர் தொழுக. 5 நாள் முடிஞ்சு. ஹஜ்ரத் என்ன 35 நாள் தான் இருக்குது, இவ்வளவு பேத்துக்கு எப்படி நீங்க மாடு வாங்கி கொடுப்பீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன 20 நாள் தான் இருக்குது, அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. 35 நாள் முடிச்சு, 5 நாள் தான் இருக்கு. ஹஜ்ரத் எப்படி கொடுக்க போறீங்க? கடைசியில் இப்ப 5 வக்து தான் இருக்கு. ஹஜ்ரத்துக்கு கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. 5000 பேத்துக்கு மாடு கொடுக்க முடியுமா? அசருக்கு பின்னாடி ஹஜ்ரத் எஸ்கேப், ஹஜ்ரத்துக்கு பின்னாடி அவரைக்கான அசருக்கு பின்னாடி. சரி, ஹஜ்ரத் எங்க போயிருக்க போறாரு தேர்றா, போய் ஆளை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. இஷா தொழுகை முடிகிறது. மகரிப் இஷாலாம் முடிச்சதுக்கு பின்னாடி ஹஜ்ரத் பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹஜ்ரத், அந்த 5000 பேத்துக்கு மாடு கொடுங்க, எங்க கட்டி வச்சிருக்கீங்க, மாட்டை கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் மாடு தருவான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் மாடு தருவான். அப்ப வந்தவங்க சொன்னாங்களாம், இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் 40 நாள் ஒளிச்சியாமையே தொழுதோன்னு நான். அன்பிற்குரியவர்களே, அப்ப தொழுகையில் அமாத்து ஸலா. இன்றைக்கு உயிரோட்டம் உள்ள தொழுகை நம்மிடத்தில் இருக்கிறதா? தொழுகையினுடைய வேகம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? வாழ்க்கையில் ஒரு தொழுகை கூட தப்பவில்லை. உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என் வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் ஜமாத் எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் நான் தனியாக 27 முறை தொழுதேன். அதனால சட்டம் இதல்ல 27 முறை. அவங்க பேணுதலுக்காக ஜமாத்தோடு தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும், அதனால 27 முறை தொழுதேன் என்கிறார்கள். இரண்டாவது அல்லாஹ்வுல் அமானா, நடந்து கொண்டிருப்பது அமானிதங்கள் எல்லாம் வீணடிக்கப்படும். அமானிதமா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போயிட்டா, நம்ம கூட ஹஜ்ஜுக்கு வந்தவர் நடந்தது, கடையை அமானிதமா ஒருத்தட்ட விட்டுட்டு வந்தார். வந்து அல்லமானத்தில் ஹஜ்ஜுக்கெல்லாம் வந்துட்டு அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது பார்த்தா அந்த கடையில் இவர் மேனேஜரா இருக்கிறார். என்னன்னா அமானிதமா யார்கிட்ட கொடுத்தாரோ அவன் சொந்தமாக்கிட்டான். அமானிதமாக யாரிடத்திலேயாவது நம்பி கொடுக்க முடிகிறதா? அல்லாஹ்வுல் அமானா, அமானிதங்களை கொடுத்தால் அப்படியே மோசடி செய்து விடுவார்கள். இப்படி ஒரு காலம் வரும், நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸகாத்த மக்ரமா, ஜகாத்தை வருஷ கணக்கில் கடனாக வைத்திருப்பார்கள். கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுக்காமல் பல வருட ஜகாத்து கொடுக்க வேண்டி இருக்கும். பல வருட ஜகாத்துகள். இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? சரியா கணக்கு பார்த்துக்கோமா.
ஜகாத் என்பது வருஷத்திற்கு ஒரு முறை கொடுப்பது தான். எப்ப வேண்டாலும் கொடுக்கலாம். ரமலான்ல கொடுக்கிறதுக்கு காரணம் 70 மடங்கு நன்மை அதிகம் என்ற காரணத்தினால் கொடுக்கப்படுகிறது. அதனால எப்பயுமே வீட்டில் ஒரு நோட் இருக்கணும். நாம நியத்து செஞ்சு கொடுத்தா தான் அது ஜகாத். ஜகாத் என்று நியத்து செய்து கொடுக்க வேண்டும். அப்படி மட்டும் நீங்கள் கொடுப்பதை எல்லாம் ஜகாத்தின் நியத்தோடு கொடுத்து எழுதி வைத்துக் கொண்டால் அல்லாஹு அக்பர், ஒரு காலத்திலும் நெருப்பாலோ திருடர்களாலோ மற்ற இதர காரியங்களாலோ நம்முடைய பொருள் சேதமாகவே ஆகாது. காரணம், ரப்பு நான் பாதுகாக்கிறேன் என்கிறார். ஆனால் இந்த சமூகம் ஜகாத்தை கடனாக வைத்திருப்பார்கள். நாலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தா அர்ரஜுலு ஸௌஜத்தா. அழகான உதாரணத்தை சொல்லிட்டாங்க பெருமானார். ஆம்பளைகள் எல்லாம் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதே. அது இந்த காலத்தில் ஆண்கள் வெளியில வேண்டாம், இதா தகல ஃபஹித இதா ஹரஜ அஸித. பெருமானார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, வீட்டுக்குள்ள போனாக்கா சிறுத்தை மாதிரி இருப்பானா, வெளியே வந்தா சிங்க மாதிரி இருப்பானா. தான் தான் பெரிய ஆளு வெளியே காட்டுவாரு, வீட்டுக்குள்ள போனோன்னு அந்த அம்மா பெரிய ஆளாரு, இவர் சிறுத்தை மாதிரி பொட்டிப்பாம்பா உட்காந்துக்குவாரு. இப்படி ஒரு காலம் வரும். அன்பிற்குரியவர்களே, நடக்கிறதா இல்லையா? இல்லையா? எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தாக்கா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு மன்னர் போட்டி வைத்தாரா, கேள்விப்படுறாரு. எல்லாம் பொண்டாட்டிக்கு கட்டுப்பட்டவனா இருக்கிறான், பொண்டாட்டி சொல்றது அப்படியே கேட்கிறான். அதனால ஒரு போட்டி வைக்கலான்னு போட்டி வச்சு, பெண்ணுக்கு மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பக்கத்து வந்துருங்க, மனைவிக்கு கட்டுப்படாத ஆளு தைரியமான ஆள்ல இந்த பக்கத்து வந்துருங்க. எல்லாம் இந்த பக்கத்து போயிட்டான். மனைவிக்கு கட்டுப்பட்ட லிஸ்ட்ல போயிட்டான். ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்துருக்கிறான் இந்த பக்கம், மனைவிக்கு கட்டுப்படாத ஒரு லிஸ்ட்ல. மன்னருக்கு நம்ம ஆட்சியில ஒருத்தனாவது மனைவிக்கு கட்டுப்படாம இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, இவனுக்கு பரிசு கொடுக்கணும்னு கூப்பிட்டு, டேய் இங்க வாடா அப்படின்றப்பதான் சொன்னா, என் பொண்டாட்டி இங்கே உட்கார சொல்லியிருக்கு, என் பொண்டாட்டி இங்கே உட்கார சொல்லியிருக்கு. அது எப்ப எந்திரிக்க சொல்லுதோ அப்பதான் எந்திரிக்க. அது மன்னன் சொன்னாலும் நான் கேட்பதாக இல்லை. அன்புக்குரியவர்களே, இது இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? ஒரு ஆண் மனைவிக்கு கட்டுப்பட்டவனாக மாறி போவான். இப்படி ஒரு காலம் வரும். ஐந்தாவதாக சொன்னார்கள், அக்க உம்மஹு வ பர்ர சதீகஹு வ ஜஃபாபா. நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை பெற்றோர்களுக்கு இருக்காது. நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை பெற்றோர்களுக்கு இருக்காது. பெற்றோர்களை நிந்திப்பான். அல்லாஹ் அக்பர். நிறைய வெளிநாடுகள்ல, சென்னையில் ஒரு இளைஞன், அல்லாஹ் அக்பர், நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், அவருக்காக துஆ செய்கிறேன். எல்லா நாடுகளும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞனை அழைக்கிறது. ஐடியில் அவ்வளவு மேலே இருக்கிறார். எங்க நாட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுது. அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், நான் ஒரு காலத்திலும் நான் இந்தியாவை விட்டு செல்ல மாட்டேன். காரணம், என் பெற்றோர்களோடு நான் இருக்க வேண்டும். என்னை வளர்த்து உருவாக்கிய என்னுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு முதியவர்களாக இருக்கிறார்கள். நான் இருக்கிற காலம் முழுக்க அவர்களுக்கு ஹிதமத்து செய்ய வேண்டும். என்ன அழகான இளவல், என்ன அழகான இளவல். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் நல்ல படிக்க வச்சு, பெற்றோர்கள் நல்ல படிக்க வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி, கடைசியில் 70 வயசுல 75 வயசுல அந்த அம்மாவும் அவரும் தண்ணி எடுத்து கொடுப்பதற்கு பெற்ற பிள்ளை இல்லை. 19 நாள் 20 நாள் லீவுக்கு வர்றாங்க. 19 நாள் 20 நாள் பேரப்பிள்ளைகள் கண்ணு பார்த்து கண்ணு ஆசை பத்தல, அதற்குள்ளே கிளம்பி விடுகிறார்கள். அவர்கள் கொண்டு வருகிற சாக்லேட் ஏதான முதியோர்களுக்கு இனிக்கவில்லை. அவங்க சாக்லேட்டுக்காக வேண்டி ஆசைப்படுறாங்க. அன்புக்குரிய இளவல்களே, பெருமானார் அன்றே சொன்னார்கள், அக்க உம்மஹு வ பர்ர சதீகஹு வ ஜஃபாபா. நடக்கிறது இன்றைக்கு. கஷ்டப்பட்டு உருவாக்கிய பாதுகாத்த பெற்றோர்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் நிறுத்தப்படுகிறார்கள். பெற்றோர்களை நிந்திக்கிற பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கிற பிள்ளைகள் உருவாவார்கள். பெருமானாரின் வாக்கு முந்தியது. ஆறாவதாக பெருமானார் சொன்னார்கள், வர்துஃபிஅத்தில் அஸ்வாத் ஃபில் மஸாஜித். பள்ளிகளில் கூச்சலும் குழப்பமும் அதிகமாகும். பள்ளிவாசல்ல, நாமே ஒரு பள்ளிவாசல்ல எங்க சேலத்துல பயான் பண்ணிட்டு, சண்டை கூடாது, கோபம் தேவையற்ற கோபம் கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது வெளியில பார்த்தா பெரிய சண்டை. பயான் பண்ணி என்ன பிரயோஜனம்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், உள்ளுக்குள்ளேயே பெரும் சண்டைகள். வர்துஃபிஅத்தில் அஸ்வாத் ஃபில் மஸாஜித். பள்ளிகளிலே கூச்சல்கள் குழப்பங்கள் அதிகமாக்கப்படும். ஏழாவதாக சொன்னார்கள்,
பெருமானார் கான ஸஈமுல் கௌமி அர்தலகும். ஒரு காலத்துல கூட்டத்தினுடைய மஹல்லாவினுடைய தலைவர், சமூகத்தினுடைய தலைவர் யாருன்னா, யார் தக்வாதாரி, யார் இறையச்சம் உள்ளவரோ அவர் தலைவராக்கப்படுவார். பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஆக மட்டமானவன் தான் சமூகத்தின் தலைவனாக இருப்பான். அறுதல் என்ற வார்த்தையை விட அரபியில மட்டமான வார்த்தை இல்லை. எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்யக்கூடியவனுக்கு பேர் அர்தல். கான ஸஈமுல் கௌமி, ஒரு சமூகத்தின் தலைவன், ஒரு அரசியல் தலைவன் ஆக மட்டமானவனாக இருப்பான். அவனால் தான் இந்த சமூகத்தை கட்டுப்படுத்த முடியும். அல்லாஹ் அக்பர். எட்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒத்துகிதத்தில் கைனாத் வல் மாசிஃப், மியூசிக் சாதனங்களை மனிதர்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு மோதினார் மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மோதினார் எதுன்னு சொன்னா இந்த மியூசிக் சாதனங்கள். மியூசிக் சாதனங்களை மனிதர்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. இப்படி ஒரு நிலை வரும், வந்திருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, காதுல மாட்டிட்டு அந்த மியூசிக்கை கேட்டால் தான், அந்த பாட்டை கேட்டால் தான், சில பேருக்கு பாட்டை கேட்டால் தான் சில பெண்கள் சாப்பாடை சரியாக சமைக்கிறார்கள். நஊது பில்லாஹ். ஒன்பதாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷுரிபத்தில் ஹுமூம், ஹம்ரு சர்வசாதாரணமாக குடிக்கப்படும். ஹம்ரு, போதைக்கு அடிமையானவர்கள் இஸ்லாத்தில் நிறைய பேர்கள் மாறிவிடுவார்கள். பொம்பளை வீட்டில் நினைச்சிட்டு இருப்பா, நம்ம கணவன் மல்லியோடு வருவார், இவர் மில்லியோடு போய் கதவை தட்டுவார் இல்லையா? நிறைய வீடுகளில் நடக்கிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த மது பழக்கத்திற்கு நிறைய பேர் அடிமையாவார்கள். பணக்காரர்கள் வரைக்கும் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். என்ன டீசெண்டா போய் வாங்கிட்டு போய் அங்க குடிச்சு போட்டு படுத்துக்கிறார். இது பணக்கார கொடுமைகள் நம் சமூகத்தில் நடக்கத்தான் செய்கிறது. சுரிபத்துல் ஹுமூர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு. பத்தாவதாக சொன்னார்கள், அக்லு ரிபா. அல்லாஹு அக்பர். இந்த சமூகம் வட்டியிலே மாட்டிக்கொள்ளும். வட்டி இல்லாமல் வாழவே முடியாது. அக்லு ரிபா, வட்டியினுடைய தொடர்பு இல்லாமல் உலகத்தில் ஒருவனும் இருக்க முடியாது. இன்னைக்கு யாராவது இருக்க முடியுமா? பேங்கிங் தொடர்பு இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? 20,000 ரூபாய்க்கு மேல யாரும் வச்சுக்க கூடாது, கவர்மெண்டினுடைய ரூல். வட்டியின் தொடர்பு இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது. இப்படி ஒரு நிலை வந்துவிடும். காரணம், வட்டிக்கு சொன்ன மாதிரி அல்லாஹ் உலகத்தில் இவர் எதுக்கு சொல்லல? ஃபாதனு பிஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வட்டி கொடுப்பது, வட்டி வாங்குவது போர் செய்வதற்கு சமம். இந்த வட்டிகளை இந்த உம்மத்து மாட்டிக்கொள்ளும். நடக்கிறதா இல்லையா? இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, மன் நபத்த லஹ்முஹு மின சுஹுதி ஃபன்னார் அவுலா பிஹி, வட்டி வாங்கி சாப்பிடுறதை விட நெருப்பை சாப்பிடுவது மேல். ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார், வேற யார் அஜர்த்து வட்டிக்காரன் தான் கொடுக்குறான் காசு, நம்ம உம்மத்துல யாரு கொடுக்குறா? இப்படி ஒரு மசாயில். அன்பிற்குரியவர்களே, யாரு கொடுக்குறா? அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடத்திலே கேட்டு பெற சொல்லுகிறான். ஒவ்வொரு இடத்திலும் பைத்துல் மால் அமைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனா எதுவும் காணோம். பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர், அர்ரிபா சபஊன ஜுஸ்ஆ, வட்டி என்பது 70 கிளைகளை கொண்ட மரம். ஐஸருஹா யன்கிஹ ரஜுல் உம்மா, அதுல குறைஞ்சது என்ன தெரியுமா பாவம்? வட்டியினுடைய குறைந்த பாவம் தன் தாயோடு சேருவதற்கு சமம் என்றார்கள். நல்லதையே சொன்ன நபிகள் பெருமானார் இந்த மாதிரி கடினமா சொன்னதே இல்லை ரசூலுல்லாஹ். ஹரிபா அஸது மின் சித்தத்தி வ ஸலாஸீன ஸன்யா, 38 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்றார்கள் வட்டியை சாப்பிடுவது. திருமணம் முடித்தவன் ஒரு தடவை விபச்சாரம் பண்ண, கல்யாணம் பண்ணவன் கொலை செய்யணும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சட்டம், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 38 முறை கொல்லப்படுவதற்கு சமமானவன். இவ்வளவும் சொல்லி அடகு கடையில பார்த்தா நம்ம புர்கா நின்று கொண்டிருக்கிறதே, இவ்வளவு கடுமையாக பெருமானார் எச்சரித்தும் நின்று கொண்டிருக்கிறதே. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11ஆவதாக சொன்னார்கள், இஸ்தஹல்லுல் கிதுப், பொய்யை ஹலாலாக கருதுவார்கள். பொய் இல்லாம வாழ முடியுமா ஹஜ்ரத்? இந்த காலத்துல போய் பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியுமா ஹஜ்ரத்? பொய்யிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பான் இல்லையா? காலங்காத்தால ஒரு பில் அடிச்ச உடனே என்ன சொல்றான் புள்ளேட்ட, 5 வயசு 6 வயசு பையன்ட்ட காலையில எந்திரிச்ச உடனே யாராவது கடையை கொடுத்தவன் பெல் அடிச்சுட்டான், அடே அத்தா இல்லைன்னு சொல்ற. அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு இவர்.
உடனே அவன் உள்ள வெளியே வந்த உடனே அத்தா இல்லை உங்க அத்தா தான்றா சொன்னாரு. ஆமா, முடிஞ்சு போச்சு, கதை கந்தலாயிடுது. அன்பிற்குரியவர்களே, அதனாலதான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னைக்கே சொன்னாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இமாம் கஸ்ஸாலி கபரில் கொண்டு போய் ஒரு ஆளை அடக்கியாச்சான். கபூர்ல அடக்குனதுக்கு பின்னாடி முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. கபருக்குள்ள இருந்து சொன்னானா, இப்பதானே 2 பேரும் வந்துட்டு போனாங்க. நம்ம இப்பதானே 2 பேரும் வந்துட்டு போனாங்க. முன்கர் நக்கீர் அதிர்ந்து போய் அல்லாஹ்ட்ட, ரப்பே எனக்கு முன்னாடி யார 2 பேர்த்த அனுப்பிச்ச? அப்ப அல்லாஹ் சொன்னா, இதுவரைக்கும் ஒரு 5 அடிக்கு மேலதான் வாழ்ந்தான், வாழ்ற காலம் ஃபுல்லா புழுகியே வாழ்ந்தான். பொய் தான், வாழ்க்கை ஃபுல்லா பொய். உள்ள வந்த உடனே மட்டும் மறந்துடுவானா, அதனாலதான் உள்ள வந்து அடிச்சுட்டான். வாழ்க்கை முழுக்க பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டு இஸ்தஹல்லுல் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், பொய்யை ஹலால் என்று கருதுவார்கள். பொய்யை விட ஆக கடுமையான ஹராம் என்ன இருக்கிறது? ஆனால் பொய்யை ஹலால் என்று கருதுவார்கள். தானும் பொய் சொல்லி தன் மனைவியையும் பொய் சொல்ல வைத்து பிள்ளைகளையும் பொய் சொல்ல வைக்கிற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. வஸ்தஹஃபுத்திமா, 12வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்தஹஃபுத்திமா. அல்லாஹு அக்பர். ஒரு மனிதனுடைய உயிரை லேசாக கருதுவார்கள். உயிரை பத்தி எந்த கவலையும் இல்லை, லேசாக உயிரை கருதுவார்கள். ஜனாசாவை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான், சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம உம்மத்து போகுதா இல்லையா, நாமளும் ஒரு நாள் அதுல போவோம்னு தெரியாது, ஆனா சிரிச்சிட்டு போயிட்டு இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ், என்னதான் செஞ்சாரோ தெரியல, இப்ப மேல இருக்கிறாரு, இன்னொரு அரை மணி நேரத்தில் இப்ப கீழே போயிருவாரு, இப்படிலாம் பேசிட்டு போறான். நஊது பில்லாஹ். 13வதாக சொன்னார்கள், தத்ததாவலூன பில் புன்யான், பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி கொண்டிருப்பார்கள். ஆக சாதாரணமான குடிமக்களாக இருந்தவர்கள் திடீரென்று பெரும் கட்டிடத்திற்கு சொந்தக்காரராக மாறி போவார்கள். இது கியாமத்தினுடைய அடையாளம். பெருமானார் சொன்னார்கள், நேற்று வரைக்கும் பார்த்தா ஒன்னும் தெரியல, திடீர்னு பார்த்தா குபேரனாக நின்று கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். 14வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், இந்த உம்மத்திலே கஸரத்து ஷுர்த், போலீஸ்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள். தவறு செய்தவனை கண்டிப்பவர்கள் ஏராளமாக வந்து விடுவார்கள். அப்படின்னா தவறுகள் அதிகமாக விடும், அதற்காக சுருத்துகள் அதிகமாவார்கள். 15வதாக சொன்னாங்க, ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யகூனுல் ஹுக்முல் லுஃபா. அல்லாஹு அக்பர். சட்டங்கள் எல்லாம் பலகீனமாக போய்விடும், சட்டத்துக்கு மரியாதை இருக்காது. இன்னொரு வார்த்தை ஹதீஸ்ல இப்படி வருது, உத்திலத்தில் ஹுதூத், ஹத்துகளுக்கெல்லாம் லீவ் விடப்படுமாம். பீனல் கோட், குற்றவியல் சட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கப்பட்டு விடும். இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்காது, சட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை விடப்படும். சட்டங்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா? சட்டத்தில் எவ்வளவு ஓட்டைகள். ஏழையாக இருப்பவன், கஷ்டவாதியாக இருப்பவன் கடுமையாக தண்டிக்கப்படுவான். அதே நேரத்தில் பெரும் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் வெளியே சாதாரணமாக இருப்பார்கள். பெருமானார் சொன்னது நடக்கிறதா இல்லையா அன்புக்குரியவர்களே? 16வதாக சொன்னாங்க, கசுரத் தலாக். அல்லாஹு அக்பர். தலாக் அதிகமாகிவிடும். இந்த உம்மத்திலே தலாக்கும் ஹுலாவும் அதிகமாகிவிடும். எதுக்கு தலாக் கொடுக்குறான்னு தெரியல. ஒரு இடத்துல வந்து தலாக் கொடுக்க சொல்லிட்டு, எதுக்குங்க தலாக் கொடுக்க சொல்லி, எங்க அம்மா கொடுக்க சொல்லிட்டு அதனால கொடுக்குறேங்கிறான். அதில் அம்மா பேச்சு தானே நீங்க கேட்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, அம்மா பேச்சு கேட்க சொல்லியிருக்கு. எங்க அம்மா தலாக் கொடுக்க சொல்லுது ஹஸ்ரத். கெட்டதை சொன்னாலும் அம்மா பேச்சை கேட்கணுமா? தாய் தகப்பன் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் நீங்கள் வழிபட தேவையில்லை என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். சம்பந்தமில்லாத தலாக்குகள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. சம்பந்தமில்லாத தலாக்குகள் இன்றைக்கு பெருகி வருகிறது. தலாக். ஒரு பெண் அதே நேரத்தில் நியாயமான காரணங்கள் இருந்தால் தலாக்கை கோரலாம், ஹுலாவை கோரலாம். அப்படி நியாயமான காரணம் அன்புக்குரியவர்களே நம்மிடத்திலே வந்தது ரொம்ப கஷ்டமான நிகழ்வு. நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பெண்மணி மறைக்கிறாள், என் புருஷனோட வாழ முடியாதுங்கிறா. என் புருஷனோடு வாழ முடியாது, நான் 5 நேரம் தொழக்கூடிய பெண்மணி, என் புருஷனோட வாழ முடியாது. கடைசியில் என்னம்மா காரணம் என்று கேட்கிற போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தான் மனதில் இன்றைக்கும் சுடுகிறது. நாங்க பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், நானும் வேலை செய்கிறேன், அவரும் வேலை செய்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் நண்பர்களையும் நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இஸ்லாமிய இளைஞன், என் நண்பர்களையும் நீ சந்தோஷப்படுத்த வேண்டும், நான் எப்படி வாழ்வது கேட்கிறார். நம் சமூகத்தில் நடக்கிற கொடுமை கஸ்ரத்தி தலாக். இந்த தலாக்குகள் அதிகரித்துக் கொண்டே போகும். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துல் ஃபுஜாஆ, திடீர் மரணங்கள்.
எதுக்கு மூத்தா போறாருன்னே தெரியாது. நல்லா இருந்தாப்புல திடீர்னு மூத்தா போட்டாருங்க. சொல்றமா இல்லையா? 17ஆவதாக சொன்னார்கள் மௌத்துல் ஃபுஜா, திடீர் திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். 18ஆவதாக சொன்னாங்க அல்லாஹு அக்பர் யல்பசூன நாஸ் பில் லையின். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கு முஸவ்வக்கல் லஅனி பில் லையின் ஆனா வ குலூபுஹும் அன்தனு மினல் ஜீஃபா. வெளியில பார்த்தா Dress அவ்வளவு நீட்டா மென்மையாக இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர்களினுடைய உள்ளமெல்லாம் பிணத்தை விட நாற்றம் அடிக்கும். என்ன அழகாக அரசியல்வாதிகளை அப்படியே உரிச்சு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? நல்ல Dress கோட் இருக்கும், ஆனால் உள்ளங்கள் எல்லாம் ஆகமட்டமாக இருக்கும். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர். 19ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தஸப்பஹ ரிஜால் பின் நிசா வ நிசா பிர் ரிஜால். ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள், பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள் இல்லையா? கோயம்புத்தூர் பகுதியில் எல்லாம் யார் பெண் யார் ஆண்டு தெரியல. அந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் இருந்து எல்லா வகையும் அப்படித்தானே இருக்கிறது. ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக, பெண் ஆணுக்கு ஒப்பாக இருப்பார்கள். நடக்கிறதா இல்லையா? 20வது அடையாளம் துஃபுக்கிஹ கைருத்தீன். மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாது, மார்க்க கல்வி அல்லாத கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். நிறைய பேர் படிப்பார்கள், ஆனால் மார்க்கம் தெரியாது. எல்லோரும் கல்வியாளராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இது தவறே கிடையாது. மார்க்கத்தோடு கூடிய கல்வியாளராக இருக்க வேண்டுமே, இந்த எண்ணம் மக்களின் உள்ளத்திலிருந்து எடுக்கப்படும். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று நினைக்கிற நாம், நுனிநாக்கில் அரபியும் பேச வேண்டும். சொர்க்கத்து பாஷை அரபி, நபி பேசிய பாஷை அரபி, நம்முடைய குர்ஆன் அரபி, அரபியும் நுனிநாக்கில் பேச வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா இல்லையா? இந்த அரபியினுடைய நிலைமை எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? மாப்பிள்ளையை கொண்டு வந்து உட்கார வச்சு, நிக்காகல உட்கார வச்சு அவரை படுத்துற பாடு. கபில் தூ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு ஜலாலஜர்த்து, கபில் தேவ் அப்படின்பாரு அவரு இல்லையா? எங்க வருதா? வராது. காரணம் எல்லாம் கபில் தேவ் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார். கிரிக்கெட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கை. அரபி அறவே இருக்காது. இப்படி ஒரு நிலை ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்கால செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் இதையும் தாண்டி பெரிய அடையாளங்கள் என்று 10 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுல முதலாவது தஜ்ஜால். 10 பெரிய அடையாளங்கள். அது வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். தஜ்ஜால், தஜ்ஜால் அவர் வலது கண் ஆவராக இருக்கும், கண்ணு தெரியாது, பொட்டை மூடி இருக்கும். இடது கண்ணில் அன்பிற்குரியவர்களே குறை இருக்கும். காஃபே காஃபிர் என்று நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். அவன் வருகிற காலத்திலே ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும், ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாக சுருங்கும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று இருக்கும். 40 நாட்களில் உலகத்தை அவன் சுற்றி வந்து விடுவான். அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தையும் நரகத்தையும் கையில் வைத்திருப்பான். சொர்க்கத்திற்கான வழியை காட்டுவான், நரகத்திற்கான வழியை காட்டுவான். அவனிடத்திலே நரகத்திற்கு செல்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் நரகம் செல்வார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லக்கூடியவன் அவன் தான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த நபி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை 2 துண்டாக்கி மீண்டும் ஹயாத்தை கொடுப்பான். இறந்தவர்களை உயிராக்கி விட்டேன், இப்பொழுதாவது என்னை ஈமான் கொள் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிற போது ஒரு காலமும் முடியாது என்க மீண்டும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை 2ஆக்கி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லக்கூடியவன் தஜ்ஜால். 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை இல்லையா? தஜ்ஜால் எல்லா பகுதிக்கு போயிடுவான், ஆனா மக்கா மதீனாவுக்குள்ள மட்டும் நுழைய முடியாது. லைஸ நக்மு மின் நிகாபிஹா இல்லா அலைஹில் மலாயிகா ஸாஃபின யஹ்ருஸூனஹா. மலக்குகள் ஆயுதம் தாங்கி மக்காவையும் மதினாவையும் பாதுகாக்கிறார்கள். எல்லா தெருக்களிலும் மலக்குகள் ஆயுதத்தோடு இருக்கிறார்கள். தஜ்ஜால் எல்லா பகுதிக்குள்ளும் செல்ல முடியும், உள்ளே செல்ல முடியாது. 2வதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நுசூல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகை இல்லையா? அப்ப தஜ்ஜால கொல்றதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்ல தேவையில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாலே மெழுகு உருகின மாதிரி உருகிடுவான். திமஸ்கில வெள்ளை மாளிகையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், தஜ்ஜால் உருகி போவான். நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு சிலுவைகளை அழிப்பார்கள், பண்டிகளை ஒழிப்பார்கள் என்றெல்லாம் ஹதீசுகள் வந்து கொண்டிருக்கிறது. பெருமானாருக்கு அருகிலே ஒரு இடம் இருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்காக வேண்டி அந்த இடம் இருக்கிறது. அதற்கடுத்து லுஹூருல் யாஜூஜ் மாஜூஜ். அல்லாஹு அக்பர். யாஜூஜ் மாஜூஜ் எறும்புகளை விட சிறிய இல்லையா? கைஃபியத் கைர் மாலூம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். 2 மலைகளுக்கு இடையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அவர்கள் வெளிப்படுவார்கள். ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணியை முதல்ல இருக்கிறவங்க குடிச்சிட்டு போவாங்க, பின்னாடி வரக்கூடியவங்க பேசுவாங்களாம்.
தொடர்ந்து போயிட்டே இருப்பானுங்க. பின்னாடி வர ஒரு காலத்துல இங்கெல்லாம் தண்ணி இருந்திருக்கும் போல தெரியுதுன்னு பேசுவானா. முன்னாடி உள்ளவன் தான் குடிச்சிட்டு போயிருப்பான். மூக்கு வழியாக, கண் வழியாக, காது வழியாக மனிதர்களுக்குள்ளே நுழைந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். லுகுரு தாப்பா, ஒரு மிருகம் வரும் மனிதர்களிடத்திலே, அந்த மிருகம் பேசும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதெல்லாம் கடுமையான அடையாளங்கள். அதற்கடுத்து ஐந்தாவதாக துஹான், வானுக்கு கீழே ஒரு பெரிய துஹான். துஹான் என்று சொன்னால் புகை மூட்டம். காஃபிர்களை அது பாடாய் படுத்திவிடும். அந்த புகை எங்க, வானத்துக்கு கீழே ஃபுல்லா புகை மூட்டமாக இருக்கும். யார் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாத அளவிற்கு பெரிய புகை மூட்டமாய் இருக்கும். அல்லாஹு அக்பர். ஆறாவதாக சொன்னார்கள், சூரியன் மேற்கிலே உதயமாகும். இப்பெல்லாம் எங்க உதயமாகுது? சூரியன் கிழக்கிலே. ஆனால் மேற்கிலே சூரியன் உதயமாகும். துலு ஷம்ஸி மினல் மக்ரிப். 3. அதற்கு அடுத்து சொல்கிறார்கள் ஏழாவதாக ஹஸஃபு மினல் மஷ்ரிக். அல்லாஹு அக்பர். கிழக்கு பகுதியிலே, கிழக்கத்திய நாடுகளிலே பெரிய பூமி சொரிவாங்கும், நிலநடுக்கம் ஏற்படும். அதற்கடுத்து ஹஸஃபு மினல் மக்ரிப், மேற்கத்திய நாடுகளிலே பூமி சொரிவாங்கும், நிலநடுக்கம் ஏற்படும். 9வதாக சொன்னார்கள் மஸகுன் ஃபி ஜஸீரத்தில் அரப், அரபு தீபகற்பத்திலே நிலநடுக்கம் ஏற்படும். சொன்ன நாயகம் கடைசியாக நாருன் தஹ்ருஜு மினல் யமன், யமன் தேசத்திலே ஒரு நெருப்பு தோன்றி அந்த நெருப்பு அணையாது. தத்ருதின் நாஸைலா மஹ்ஷரிஹிம், மஹ்ஷர் வரை இந்த மனிதர்களை துரத்தும், எல்லாத்தையும் காலி பண்ணிரும். இப்படி ஒரு நிலை வருகிற போதுதான் இந்த உலகம் சூர் ஊதப்பட்டு உலகம் அழியும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கடைசி நாளை குறித்து அழகான பாடம் எடுத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம குறைஞ்சது தொழுகையை பேணக்கூடியவர்களாக, அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இப்ப நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள்ல நல்லதை நாம் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது கெட்டது என்று சொன்னார்களோ அதை விடுகிற வேலையை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. இன்றைய டிப்ஸ் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்களில் ஒன்று, எல்லாருமே துவாக்கள்ல இந்த துவாவை சேர்த்துக்கிறணும். அப்படி சேர்த்துக்கிட்டாக்கா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதுமையை தருவதில்லை, அந்த முதுமை வந்து விட்டாலும் உதவி செய்கிற ஆட்களை ஏற்படுத்தி விடுகிறான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சக்திக் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சக்திக். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைர் கல்கிஹி ஸையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad, ya Rabbi salli wa